இதெல்லாம் ரொம்ப ஓவர். அதிகார திமிரில் ஆடக்கூடாது. விஜய்க்கு அண்ணாமலை கடும் எச்சரிக்கை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் சோசியல் மீடியாவில் தங்களை விமர்சிப்பவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தார்கள். அந்த வேலையை தற்போது தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் பெரிய அளவில் செய்து வருகிறது. இதற்கு வீத லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை கடுமையான எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமே அவர்கள் அதிகார போதையில் ஆட்டம் போட்டதுதான். குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பெரிய அளவில் ஒடுக்கி ஆட்சி அமைக்க நினைத்தார்கள். முந்தைய ஆட்சியில் ஸ்டாலின் சென்ற அதே பாதையில்தான் இப்போதைய முதலமைச்சர் விஜயும் செல்வதாக தெரிகிறது. கடந்த ஒரே மாதத்தில் சோசியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகத்தினரை யார் விமர்சித்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக வீத லீடர்ஸ் இயக்கத்தை சார்ந்த தன்னார்வலர் ஒருவர் மீது கூட வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பது கவலை அளிக்கிறது. ஆளுங்கட்சியை வரம்பு மீறி விமர்சித்தால் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நியாயமான விமர்சனங்களை முன்வைக்கும் போது அவர்களது குரல்களை நசுக்குவது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல். இப்படி தனது கட்சியினர் மாற்று கட்சியினர் மீது எடுக்கும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் விஜய் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். விமர்சனம் என்பது ஜனநாயகத்தின் முக்கியமான அம்சம். அதனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்தாலும் அதை யாரும் விமர்சிக்க கூடாது, அப்படி எங்களை விமர்சித்தால் கைது செய்து சிறையில் தள்ளிவிடுவோம் என்று மிரட்டுவதெல்லாம் ஜனநாயக நாட்டிற்கு எதிரான செயலாகும். இதுபோன்ற விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் திமுக ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடித்து விட்டார்கள். அதனால் அதே வேளையை தமிழக வெற்றி கழகமும் செய்தால் உங்களுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட அதே கதையே தான் ஏற்படும் என்று அண்ணாமலை நேரடியாகவே முதலமைச்சர் விஜய்க்கு எச்சரித்திருக்கிறார். இப்படி அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவு சோசியல் மீடியாவில் காட்டுத்தீ போல பரவி அதற்கு எதிர்கருத்துகள் வெளியாகி வருகின்றன. அதே சமயம் வீத லீடர்ஸ் நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிலடி கொடுக்க சோசியல் மீடியாவில் பரபரப்பான விவாதங்களை நேற்றிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இதுவரை நேரடியாக அட்டாக் பண்ணாமல் வீத லீடர்ஸ் நிர்வாகிகளை நியமிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்த அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறிய பிறகு அமைதியான அரசியல் செய்து வந்ததாக சிலர் விமர்சித்த நிலையில் மீண்டும் வழக்கம் போல் தனது அதிரடி அரசியல் ஆயுதத்தை கையில் எடுத்துவிட்டார். அதனால் இதன் மூலம் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அரசியல் போர் தொடங்கிவிட்டது தெரிய வந்திருக்கிறது. அண்ணாமலையின் வெளிப்படையான பேச்சு. டிஆர்பி ராஜா வரவேற்பு. வீத லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தற்போது டெல்லி பாஜகவுக்கு எதிரான சில கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக தொழில்நுட்ப முதலீடுகள் சம்பந்தமாக மத்திய அரசு மாநிலங்கள் வாரியாக பாகுபாடு பார்ப்பதாக ஒரு கருத்தை வெளிப்படையாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதற்கு திமுகவின் முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா வரவேற்பு தெரிவித்து அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவித்தார். அவர் கூறுகையில், நாங்கள் அன்றே சொன்னோம் என்று சொல்வதற்கு தயக்கமாக இருந்தாலும் கூட நாங்கள் அப்போதே சொன்னோம். திமுக எப்போதுமே மாநிலங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து மத்திய அரசிடத்தில் போராடி கொண்டிருக்கிறது. அன்றும் போராடினோம், இன்றும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தற்போது அண்ணாமலை தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்ற அடையாளத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார். அதன் காரணமாகவே மாநில அரசுகளை மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை அவர் திறந்த மனதுடன் பேசத் தொடங்கியிருக்கிறார். இதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். டெல்லியின் இதுபோன்ற பாகுபாடான அணுகுமுறை காரணமாக தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே குரல் கொடுத்தோம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது அண்ணாமலையும் டெல்லியை விமர்சித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழ்நாடு சார்ந்த அரசியலுக்குள் அண்ணாமலை வந்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை தங்களுக்கு தேவைப்படும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவர்களுக்கே தொழில் முதலீடுகளை அனுப்பி வைக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழ்நாடு பல வகையிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மையை நாங்கள் சொல்வதை விட பாஜகவிலிருந்து வெளியே வந்திருக்கும் அண்ணாமலை சொல்வதுதான் சரியான விஷயமாக இருக்கும். அந்த வகையில் மத்திய பாஜக அரசு தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சித்து வருகிறது என்பதை இதன் மூலம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏவாவேலுவின் 8 கோடி மண் திருட்டு விவகாரம் விசாரணைக்கு தடை போடும் அதிகாரிகள். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலையில் திமுகவின் இளைஞரணி மாநாடு நடத்துவதற்காக அங்குள்ள ஒரு ஏரியிலிருந்து சட்டவிரோதமாக மண் அள்ளினார்கள். அந்த ஏரியிலிருந்து அள்ளப்பட்ட மண்ணின் மதிப்பு 8 கோடி ரூபாயாகும். இதுகுறித்து அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சரான ஏவாவேலு விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார். ஆனால் இந்த 8 கோடி ரூபாய் மண் திருட்டு விவகாரத்தில் திருவண்ணாமலை கலெக்டர் மற்றும் மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகள் பலருக்கும் தொடர்புள்ளது. அதனால் இந்த வழக்கை
வழக்கை விசாரிக்க தொடங்கினால் தங்கள் அத்தனை பேருக்கும் சிக்கல் வரும் என்று மூத்த அமைச்சர்கள் மூலமாக இந்த வழக்கிற்கு அதிகாரிகள் பலரும் முட்டுக்கட்டை போட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை ஆளுங்கட்சியினர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வார்கள். அப்படி செய்தால் அவர்கள் பெரிய அளவில் லஞ்சம் வாங்கினாலும் அதை ஆட்சியில் இருப்பவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். இதன் காரணமாக ஆட்சியாளர்கள் சொல்லும் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை அதிகாரிகள் வரிந்து கட்டி கொண்டு செய்வார்கள். அப்படித்தான் இந்த திமுக மாநாட்டுக்கு மண் அள்ளிய விவகாரமும் நடந்துள்ளது. இதன் காரணமாக இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துவிட்ட போதும் எந்த அதிகாரிகளும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவிற்கு திமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த ஊழல் வழக்கை கையில் எடுத்தாலும் அதில் முக்கிய அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த வழக்குகளை விசாரித்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் தமிழக வெற்றி கழக அரசு தடுமாறி வருகிறது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை இந்த 8 கோடி ரூபாய் மண் அள்ளிய விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் எளிதில் நெருங்க முடியாது என்பது தெரியவந்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எப்போது பாட வேண்டும்? உயர் நீதிமன்றத்திற்கு போன மனு, நீதிபதி சொன்ன அதிரடி தீர்ப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதுதான் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. 80வது சுதந்திரம் டெல்லி செங்கோட்டையில் கொண்டாடிய போது வந்தே மாதரம் பாடல் முதன்முறையாக பாடப்பட்டது. ஆனால் டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடலை சில வரிகளோடு நிறுத்தியதால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு தேசிய கீதத்தை போலவே வந்தே மாதரம் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் முதலில் வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம், பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து என்று நடைமுறை மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இப்படியான நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு அரசு நிகழ்ச்சிகளில் இனிமேல் வந்தே மாதரம் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதில் வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் அடுத்தடுத்து பாடப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்தே மாதரம் முதலிலும் தேசிய கீதம் அதன் பிறகும் பாடப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்தாய் வாழ்த்தை இறுதியில்தான் பாட வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. அந்த வகையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு எந்த தடையும் மத்திய அரசு விதிக்கவில்லை. அதனால் தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தை வைத்து அரசியல் கட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது சென்னை உயர் நீதிமன்றமே முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிக்கொள்ளலாம், அதன் பிறகு வந்தே மாதரம், இறுதியில் தேசிய கீதம் பாடலாம் என்று ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.